ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 293வது தலைப்பு. கூட்டுவதும் குறைப்பதும். தொடர்ச்சி. பாமரன் ஒருவன் கூட கவயாமி வயாமி யாமி என்று கோபுச்ச யதியில் கவி பண்ணினதாக கதை இருக்கிறது. போஜராஜா மகாரசிகனாக கவிதை ஆர்வமுள்ளவனாக இருந்தான். அதனால் தன் ராஜதானியான தாரா, இப்போதைய தார் நகரத்தில் கவி பண்ணத் தெரியாத ஒருத்தரும் இருக்கப்படாது, அவர்கள் கிராமத்துக்கு போய்விட வேண்டும் என்று உத்தரவு போட்டான். சேவகர்களை விட்டு தலைநகரிலே கவி பாடத் தெரியாமல் யார் இருந்தாலும் ராஜசபைக்கு இழுத்து கொண்டு வரும்படி சொன்னான். அவர்கள் ஊர் பூரா தேடினதில் அத்தனை பேரும் கவி கொண்டிருந்தார்களாம். போஜனுக்கிருந்த சரஸ்வதி பிரசாதத்தால் அவனுடைய ராஜதானியில் இப்படி அவளுடைய விலாசம் பிரகாசித்து கொண்டிருந்தது. எனவே கொடுமையாக தோன்றுவதான அப்படிப்பட்ட உத்தரவை போடவும் அவனுக்கு ரைட் இருந்தது, நியாயம் இருந்தது என்று தெரிகிறது. கடைசியில் தேடி பிடித்து கவிபாடத் தெரியாமல் இருந்த ஒருத்தனான ஒரு சேனியனை, துணி நெய்கிறவனை சபைக்கு இழுத்து கொண்டு போனார்கள். உனக்கு கவிபாட வராதா என்று போஜராஜன் அவனை கேட்டான். ராஜாவை பார்த்தான் சேனியன். சரஸ்வதி கடாட்சம் நர்த்தனம் பண்ணுகிற அந்த முகத்தை பார்த்த உடனேயே சேனியனுக்குள்ளே கவித்துவ சக்தி பாய்கிற மாதிரி இருந்தது. உடனே தன்னை அறியாமல் காவியம் கரோமி நஹி சாருதரம் கரோமி யத்னாத் கரோமி யதி சாருதரம் கரோமி என்று கவிதையாகவே பதில் சொல்ல ஆரம்பித்தான். அதாவது, ஓ, கவி கட்டுகிறேனே, ஆனாலும் ரொம்ப நன்றாக கட்டுவேன் என்று சொல்ல முடியாது. பிரயத்தனம் பண்ணி பார்த்தேனேயானால் ரொம்ப அழகாகவே கூட கட்டினாலும் கட்டிவிடுவேன் என்று சொன்னான். கவித்துவதாரை உள்ளே சுரக்க ஆரம்பித்து விட்டதென்றாலும் கூட முதலாக கவி பண்ணும்போது மிக உயர்வாக பண்ண முடியும் என்று சொல்லி கொண்டு விடக்கூடாது. அதே சமயத்தில் எப்போதுமே ஏதோ சுமாராகத்தான் பண்ண முடியும் என்று விட்டு கொடுத்து விடாமல் கான்ஃபிடென்ஸோடு ராஜாவுக்கும் உற்சாகம் தரும்படி சொல்ல வேண்டும் என்று இப்படி 2 அடி சொன்னான். இதை 4 அடி ஸ்லோகமாக முடிக்க வேண்டுமென்று அடுத்த 2 அடியை ஆரம்பித்தவுடனேயே பிரதிபா சக்தி பொங்கி கொண்டு வந்தது. ஹை கிளாஸ் பொயட்ரி என்னும்படியாகவே அந்த பின்பாதி அமைந்துவிட்டது. பூபால மௌலி மணிரஞ்சித பாதபீட்ட ஹே சாகசாங்க கவயாமி வயாமி யாமி என்று பிராசம் கீசம் போட்டு தடதடவென்று முடித்து விட்டான். அநேக ராஜாக்களின் கிரீடங்களில் உள்ள ரத்னங்களின் ஒளியால் சிவப்பாக செய்யப்பட்ட பாதபீட்டத்தை உடையவனே, அதாவது இதர ராஜாக்கள் போஜனின் அடியில் தங்கள் முடிவட கிடக்கிறார்களாம். அந்த முடிகளில் உள்ள கிரீட ரத்னங்களால் அவனுடைய பாதபீடம் சிவப்பாகிவிட்டதாம். சாகச செயல்களே சகஜமாகி விட்டவனே, நான் கவயாமி கவி பாடுகிறேனே, வயாமி நெசவு பண்ணுகிறேன். வயனம் என்றால் நெய்வது, வீவிங் என்பது இதே தாதுவில் உண்டானதுதான். யாமி போய்விட்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டான். கவி பாடாவிட்டால் ராஜதண்டனை கிடைத்திருக்கும். நல்ல வேளை, ஏதோ அதிருஷ்டவசத்தால் பாடியாய்விட்டது. தண்டனைக்கு தப்பினோம். இன்னும் பாடச் சொன்னால் வருமோ வராதோ. அதனால் சம்மானத்துக்கு காத்து கொண்டிருக்காமல் முதலில் திரும்பி போய் சேர்வோம் என்றுதான் யாமி போறேன்பா என்று கிளம்பிவிட்டான். இங்கே கவயாமி வயாமி யாமி என்பது கோபுச்சம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.